வணக்கம். இது AK3யின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளுடன் அனுரவின் அமைச்சருக்கு தொடர்பா? புனைக்கதை கூறும் அரசியல் புள்ளி. 4 லட்சம் லிட்டர் பால் கொள்ளளவு தொழிற்சாலையை ஆரம்பித்த பசில் ராஜபக்ச சபையில் உடைத்த ஜனாதிபதி அனுர. ஆடைகளுக்குள் வைத்து எடுத்து வரப்பட்ட ஆபத்தான பொருள். ஸ்கேனரில் இருந்து தப்பிக்க செய்த சூட்சுமம். சிக்கிய மூவர். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வசிக்கும் மட்டக்களப்பு பிளவுபடுகிறதா? நாடாளுமன்றத்தில் சூடுபிடித்த விவாதம். மோதிக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். இங்கு செய்ய முடியாது, நீங்கள் வாகரைக்கு போங்கள் சொல்வார்கள். காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் இந்த விவகாரம் இந்த வேதாளம் முருங்க மரகிற மாதிரி நான் உடன்படவில்லை என்பது இந்த அடிப்படையில் நியாயமாக முடியும். கிழக்கு மாகாணத்தில் ஒரு காலம் இருந்தது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுவதனூடாகத்தான் தமிழர்கள் அரசியலில் வளர முடியும். எல்ல நிர்ணய ஆணையக்குழு போட்டு எல்லாம் ஒன்றும் செய்யலாம். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாங்கள், நீங்கள், அதே போல சுமந்திரன், அதே போல சாணக்கியன், எங்களுடைய கோடீஸ்வரன் இங்கே வந்து நமது மக்களை காட்டிக் கொடுத்து அடுத்த தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினரை முஸ்லிம் காங்கிரஸுக்கு வாக்களிக்க சொன்னாங்க. அதே நேரத்தில் சம்மாந்துறை சபையிலும் உங்களுக்கு தரப்பட்டது. ஏதோ நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸோட மாத்திரம் இல்ல, அதே போலதான் நீங்களும் வாங்க. நாங்கள் கௌரவ ரிஷாட் பதுன் அவர்களே, நானும் ஹிஸ்புல்லா அமைச்சரும் சேர்ந்து உங்களோட உறுப்பினரை களவெடுக்க இல்ல. இனி தொடர்வென விரிவான செய்திகள். பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தொடர்பில் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கும் ஒரு குற்றச்சாட்டு பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. சந்திரிகாவின் காலத்தில் எப்படி லக்ஷ்மன் கதிர்காமர் இருந்தார் என்பது போல அனுரவிடம் அருண் ஹேமச்சந்திரா இருக்கிறார் என்ற ஒரு விமர்சன கருத்து இன்றும் சிலர் மத்தியில் உள்ளது. இந்த நிலையில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தமிழீழ விடுதலை புலிகளின் தொடர்பாளர் எனவும் அவர் வெல்வெட்டி துறைக்கு பிரச்சார கூட்டத்திற்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்பதாக கூறியதாகவும் வெளிப்படுத்தி குற்றச்சாட்டுகளை விமல் வீரவன்சம் முன்வைத்துள்ளமையால் அரசியல் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது. மட்டக்களப்பில் உள்ள 5 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளை கோரளைப்பற்று பிரதேச சபையின் கீழ் இணைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். குறித்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் காராசாரமான விவாத பொருளாக மாறியிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ரிசாட் பதியுதீன், ஹிஸ்புல்லா மற்றும் ரவுப் ஹக்கீம் தெரிவித்தமை பின்வருமாறு. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென்று சிபாரிசு செய்யப்பட்ட கோரளைப்பற்று மத்தி, கோரளைப்பற்று தெற்கு இந்த 2 பிரதேச செயலகங்களும் இன்னும் அது வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்படவில்லை. ஆகவே கடந்த 25 வருடங்களாக இப்பிரதேச செயலாளர்கள் தங்களுடைய எல்லைகளிலே பிரதேசங்களுடைய எல்லைகள் தெரியாமல் ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் கோரளைப்பத்து மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு கோரளைப்பத்து மத்திக்கு சென்றால் இங்கு செய்ய முடியாது, நீங்கள் வாகரைக்கு போங்கள் சொல்வார்கள். சிலர் வாகரை பிரதேச செயலகத்துக்கு போகின்ற போது நீங்கள் கிரான் பிரதேச செயலகத்துக்கு போங்கள் சொல்கிறார்கள். அந்த மக்கள் 25 வருடங்களாக தங்களுடைய ஒவ்வொரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று இந்த பனம்பலன கமிஷன் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டின் படி நீங்கள் அந்த எதை அமைச்சரவை தீர்மானித்ததோ அந்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த பிரதேச செயலகங்கள் இயங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவற்றை வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்து அந்த செயலகங்கள் நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் அவர்கள் இந்த 2 இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் கௌரவ உறுப்பினர்களே, இந்த விடயம் தொடர்பாக இதொரு சமூக மட்டத்துடைய ஒரு பிரச்சனையாக உருவாக்கினத்தினுடைய பின்புலமே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினருக்கு தான் சேரும். அவர்கள் 3 தான் இதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போறோம் என்று சொன்னார்கள். அப்பவே நான் கேட்டான், எதுக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும்? அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது முதலாவது முறையாக நான் வரலாறிலே கேள்விப்பட்டது இந்த அரசாங்கத்தின் கீழே தான். ஓட்டமாவடி பிரதேச சபையிலே உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதனை எடுத்து இது அதே போல நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த 2 சமூகங்களும், அதாவது இலங்கை தமிழரசு கட்சியும் சரி, நாங்கள் இந்த 2 சமூகங்களும் ஒற்றுமையாக கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்காக பல இடங்களிலே பல பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம். அவ்வாறான ஒரு சூழலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினருக்கும் நான் சொல்ல விரும்பிய விடயம் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் ஒரு காலம் இருந்தது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுவதனூடாகத்தான் தமிழர்கள் அரசியலில் வளர முடியும், தமிழர்கள் அரசியலில் ஈடுபடலாம். அதே நேரத்திலே தமிழர்களுக்கு எதிராக பேசுவதனூடாகத்தான் இஸ்லாமிய கட்சிகள் சில உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் இருந்தார்கள், அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்தார்கள். மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு செயல்பாடுகளுக்கு தயவு செய்து இடமளிக்காதீர்கள். நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசும் பொழுது தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றியும் நாங்கள் பேசி வருகிறோம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே
இவ்வாறான குறைபாடு இருக்கின்றது. அதே நேரத்திலே தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் பேச தயாரில்லை. இந்த விடயத்தை பற்றி பேச வந்தால் தமிழ் மக்கள் சொல்வார்கள் நாங்களும் பேச தயாரில்லை. இதை வைத்துக் கொண்டு கடந்த காலத்திலே இராணுவ புலனாய்வுத்துறை, அரசாங்கம், இப்படி பலர் இதிலே இருந்து லாபம் அடைந்தவர் இருக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் இம்முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒன்றாக நாங்கள் சபைகளை நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இதிலே அரசாங்கம் எல்ல நிர்ணய ஆணையக்குழு போட்டெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் தான் இதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அரசாங்கம் எந்த ஒரு எல்ல நிர்ணய ஆணையக்குழுவை போட்டாலும் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் வெடிக்கும், ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அது டீலிமிட்டேஷன் கமிட்டி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம். அந்த வகையிலே நாங்கள் தான் பேச வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளே பேச வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினால் மாத்திரம்தான் இதுக்கான ஒரு தீர்வொன்றை நாங்கள் காண முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் இது இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் இதை எதிர்த்து பேசுவார்கள். எங்களுடைய நிலங்களை நாங்கள் தர தயாரில்லை என்று பேசுவார்கள். அப்ப இதை அரசாங்க தரப்பு நீங்கள் இந்த பிரச்சனை ஒரு சமூக மட்ட பிரச்சனை வருவதற்கு முன்பாக நாங்கள் இதை எங்களுக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வகைகளை நீங்களும் அதுக்கான வழிகளை தர வேண்டும். இதிலே இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர்களே, முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அதிகாரிகளை குற்றம் அதிகாரிகளை குற்றம் சுமத்துவது நாங்கள் இந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் நசீர் அகமது அவர்கள் கொண்டு வந்த ஒரு பிரேரணையை பற்றி பேசியிருந்த நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய கட்சியை விட்டு விலகி சென்று அவர் அமைச்சு பதவி எடுத்திருந்தார். அவர் அமைச்சராக இருந்து கொண்டு ராஜபக்சகளை வைத்து ஏன் அந்த அதிகாரிகளை வைத்து செய்ய முடியல? நசீர் அகமது அவர்கள் அதிகாரிகளை வைத்து வியாபாரம் செய்தார். உங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் கல்முனையில் இருக்கிற ஒரு சிலரும் வியாபாரம் செய்தார்கள். அவர் வியாபாரம் செய்யறதுக்கு அதிகாரிகளுடைய உதவி பயன்படுத்தலாம். ஆனால் இவ்வாறான விடயங்கள் வரும் பொழுது அதிகாரியுடைய பயங்கரவாதம் என்று அவர் சொல்லியிருந்தார். இதை தயவு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளை இதிலே நீங்கள் இழுத்து அவர்கள் மீது நீங்கள் குற்றம் சுமக்கக்கூடாது. நீங்களும் ஒரு அமைச்சராக இருந்த நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த அதிகாரிகளை வைத்து இதை பேசியிருக்கலாம். அந்த வகையிலே தொடர்ச்சியாக இரு இனங்களுக்கும் இடையில முரண்பாடு வரும் வகையாக நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சியிலும் அதை பின்பற்றினால் இரண்டு சமூகங்களும் ஒரு சமாதானமான முறையிலே நாங்கள் ஒன்றாக தொடர்ந்தும் இன்னும் ஐக்கியமாக நாங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையிலே சம்பந்தமாக தமிழ் தரப்பு, அதே போல் முஸ்லீம் தரப்பு, அதே போல் ஆளுங்கட்சி எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்திலே இதிலே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆக வேண்டும். 2002ஆம் ஆண்டு ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அது அந்த பிரதேசத்துடைய இனம், மதம், அதே போல் அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாருடைய அந்த விடயங்கள், இருப்பு எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்று வந்திருக்காது. என்றாலும் இந்த பிரச்சனையை வைத்து இங்கு தற்பொழுது சாணக்கியன் எம்பி அவர்கள் பேசியது போல அரசியல் செய்யாமல் இதை தீர்க்க வேண்டும், இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும். இந்த பிரச்சனை முதலிலே ஆணைக்குழுக்களாலோ அல்லது அரசாங்க அதிபராலோ இது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. எனவே இந்த பிரச்சனையை இரண்டு தரப்பும், நாங்கள் சபையை அமைப்பதற்காக சாணக்கியனும் முஸ்லீம் காங்கிரஸ் ஹிஸ்புல்லா அவர்களும் ஒன்று சேர்ந்து அமைத்தீர்கள். ஓட்டமாவடியிலே நாங்கள் வெற்றி பெற்ற சபையை கூட எங்களுடைய ஒருவரை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேமனாக ஆக்கி அங்கே அந்த சபை அமைத்துக் கொண்டீர்கள். அது இந்த நாட்டிலே வரலாற்றில் இல்லாத ஒன்று நடந்திருக்கிறது. இனி இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பேசக்கூடாது? இந்த சபையிலே கொண்டு வந்து பேசித்தான் இதை நீங்கள் தீர்க்க முடியுமா? இது முடியக்கூடிய வரலாறு இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? மக்களை ஏமாற்ற வேண்டாம். எனவே நான் சொல்லுகிறேன், நாங்கள் தயாராக இருக்கிறோம். கல்முனை வடக்கு விஷயத்திலும் இனங்களுக்காக பிரதேச செயலகங்களை உருவாக்குவதிலே நான் உடன்பாடு கிடையாது. இனங்களுக்காக, மதங்களுக்காக பிரதேச சபையோ கிராம சபை பிரிவையோ அமைக்க முடியாது. ஆனால் மக்கள் வாழ்வதற்கான இடத்தேவை இருக்கிற இந்த பிரச்சனையிலே 5 கிராம சேவர் பிரிவு அங்கே இருப்பதனால் முழு பெரிய நிலப்பரப்பு அங்கே இருக்கின்றது. எனவே அந்த மக்கள் தங்களிடமிருந்து படித்ததை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இல்லை நியாயம் இருக்கிறதா இல்லையா? அவர்கள் இங்கு பேசிய சிறுநேசன் எம்பி அவர்கள் சொன்னார் அந்த மக்கள் விரும்பவில்லை என்று. அது தவறான கருத்து. அந்த மக்களோடு நான் பேசினேன், அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் மாறி மாறி பேசுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் இதே சுத்தியோடு இந்த பிரச்சனை தீர வேண்டுமாக இருந்தால் ரெண்டு தரப்பும், அங்குள்ள கல்வி சமூகமும் நமது சமூகம் சார்ந்த 2 சமூகம் சார்ந்த கல்வி சமூகத்தையும் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம். எனவே இதை தீர்க்கின்ற பொழுதுதான் அரசாங்கத்தால் செய்யும். அரசாங்கத்துக்கு தேவை இந்த பிரச்சனை தொடர வேண்டும். இந்த 2 சமூகமும் அடிபட வேண்டும். அது இந்த அரசாங்கமா எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள்.
எனவே முஸ்லிம் தமிழ் சமூகம் ஒன்றுபடாத வரை அது கல்முனை பிரச்சனை ஒரு நாட்டில் இந்த நாட்டிலே தமிழீழம் கேட்டு போராடினீர்கள், சமஸ்தி கூட வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று கல்முனை பிரச்சனையும் இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் தான் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையாக பேசப்படுகிறது. எனவே நான் அன்பாக சொல்லுகிறேன், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாங்கள் நீங்கள் அதே போல சுமந்திரன் அதே போல சாணக்கியன் எங்களுடைய கோடீஸ்வரன் எல்லாருமாக இருந்து நாங்கள் பேசுவோம், எங்களுக்குள்ளே பேசுவோம், நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். நாங்கள் இதை விட்டுவிட்டு இங்கே வந்து நமது மக்களை காட்டிக் கொடுத்தும் அடுத்த தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக சமூகத்தை விட்டு பிழைக்கின்ற அரசியலை விட்டு விடுவோம். எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம், விட்டு கொடுப்போடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே ஒன்றுபடுங்கள், இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இரண்டு சமூகங்களும் அரசியல் தலைமைகளும் ஒன்றுபட்டு தீர்ப்போம் என்று கூறுவதோடு அதே போல கோடீஸ்வரனும் அண்மையிலே பேசியிருந்தார். எனவே அது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து பேசி அரசியலை நாங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் இருந்து பேசி பிரச்சனை வடக்கிலே பிரச்சனையில் இருக்கிறது இதை நாங்கள் தமிழ் முஸ்லிம் சமூகம் பேசி தீர்ப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ ரிஷாட் பதுதீன் அவர்களே, நானும் ஹிஸ்புல்லா அமைச்சரும் சேர்ந்து உங்களோட உறுப்பினரை களவெடுக்க இல்லை. இலங்கை தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஆதரவு என்று இணக்கப்பாடு, நாங்கள் எங்களுடைய உறுப்பினரை முஸ்லீம் காங்கிரஸுக்கு வாக்களிக்க சொன்ன நாங்கள் அதே நேரத்தில் கடந்த முறை ஓட்ட மாவட்ட சபை அமைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் ஆதரவு உங்களுக்கு தரப்பட்டது. அதே நேரத்தில் இம்முறை சம்மாந்துறை சபையிலையும் உங்களுக்கு தரப்பட்டது. ஏதோ நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸோட மாத்திரம் இல்லை, அது ஒரு விடயம். அதே போல தான் நீங்களும் வாங்க, நாங்கள் எல்லாம் இருந்து பேசி நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்போம். இது முஸ்லீம் காங்கிரஸ் பிரச்சனை தமிழரசு கட்சியில் பூத்தாது. இந்த பிரேரணையை நான் வழிமொழிகின்ற அதே நேரம் குறிப்பாக இன்று அமைச்சரவை ஊடாக ஒரு புதிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை நியமிப்பதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சொல்வதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். என்னை பொறுத்த மட்டிலே இந்த விவகாரம் இந்த வேதாளம் முருங்க மரகிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் திரும்ப எல்லை நிர்ணய ஆணைக்குழுக்களை நியமிப்பதன் மூலம் இதை இழுத்தடிக்கின்ற விஷயத்துக்கு நான் உடன்படவில்லை என்பதை முதலில் சொல்ல வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஆரம்பத்திலே பல கமிட்டிஸ், there was an Andrew Silva commission, there was a நாணயக்கார commission, there was this Panambalama commission. So every time there has been several such commissions. Now again this government, if you want to not to solve a problem, appoint a committee. Now if you don't want to solve a problem, appoint a commission. Is this the attitude of the government? இதுதான் அரசனுடைய நிலைப்பாடா என்றால் இதில் மிக தெளிவாக நாங்கள் எல்லோரும் காணுகின்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படாத சில கிராம சேர் பிரிவுகளை ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முறையிலும் அடுத்த பிரதேச செயலகத்துக்கு இன்னுமொரு முறையிலும் நிர்வகிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட அதிகாரிகள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பது மிக மோசமான அநீதி என்கின்ற விவகாரத்தின் அடிப்படையிலே தான் இன்று கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார். இதே போல ஒரு ஒத்திவைப்பு நேர பிரேரணை கடந்த அரசாங்க காலத்திலும் குறிப்பாக 30/11/21 முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஹாஃபிஸ் நசீர் அகமட் கொண்டு வந்த போதும் இதே விவகாரத்தை நான் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன். எனவே இப்படி குளறுபடியான விஷயங்களை அடிக்கடி ஒரு கமிஷனை நியமிப்பதன் மூலம் தொடர்ந்து இழுத்தடுப்பு செய்யாமல் உண்மையிலே செய்யப்பட வேண்டிய விவகாரம் கிராம சேவகர் பிரிவுகளின் எல்லைகள் கூட இனவிகிதாசார அடிப்படையில் அல்லாமல் நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு செய்வதாக இருந்தால் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அதை செய்ய வேண்டும். இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் கோர்லைப்பற்று தெற்கில் 31,565 பேரும், கோர்லைப்பற்று வடக்கில் 27,681 பேரும், கோர்லைப்பற்று மத்தியில் 35,126 பேரும், கோர்லைப்பற்று மேற்கில் 28,360 பேருமாக இருக்கின்ற நிலையில் கோர்லைப்பற்று தெற்குக்கும் வடக்குக்கும் 620 சதுர மைல்களும் அதே நேரம் 589 சதுர மைல்களும் இருக்கின்ற ஒரு நிலவரத்தையும், ஆனால் கோர்லைப்பற்று மத்தி மேற்கு என்ற 2 பிரதேசங்களும் 8 சதுர மைலும் 31 சதுர மைலும் தான் இருக்கிறது. இது எந்த அடிப்படையில் நியாயமாக முடியும்? இந்த அநியாயத்தை பற்றித்தான் இன்று மக்கள் இந்த நீதி கோரி நிற்கிறார்கள். அதை ஆணைக்குழுக்கள் நியமித்து அதனுடைய முடிவுகள் கூட சரிவர
நடைபெறுவதற்கு நிர்வாகங்கள் தடையாக இருக்கின்ற அதே நேரம் அரசாங்கங்களும் இதை பற்றி பாரமுமாக இருப்பதும் தொடர்ந்தும் இழுத்தடிக்கின்ற விவகாரமாக மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறுகிற விக்ரமாதித்தன் கதையை இந்த அரசாங்கமும் செய்கிறது என்பதையிட்டு நான் என்னுடைய பலத்த எதிர்ப்பை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. மில்கோ நிறுவனத்திற்காக படல்கமவில் டென்மார்க் நாட்டு கடன் திட்டத்தில் பசில் ராஜபக்ச 4 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடனான தொழிற்சாலை ஒன்றை தீர்மானித்துள்ளார் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அதன் வேலைகள் முடிக்கப்படவில்லை, இது தொடர்பான கணக்காய்வு ஒன்றை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போது மில்கோ நிறுவனத்திற்கு 2,80,000 லிட்டர் பாலே கிடைக்கிறது. அதில் திகன, பொலனறுவை, அம்பேவெல ஆகிய தொழிற்சாலைகள் வழங்க வேண்டும். அதன் பின்னர் 50,000 லிட்டரே மீதம் இருக்கும். இதை கொண்டு எப்படி 4 லட்சம் கொள்ளளவு தொழிற்சாலையை நடத்துவது? இவ்வாறான திட்டங்களே கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. நான் மில்கோ நிறுவனத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். எவ்வளவு பணம் வேண்டும், வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி தருவதாக கூறியுள்ளேன். மில்கோ நிறுவன ஊழியர்கள் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை, நாம் மில்கோ நிறுவனத்தை படல்கம கொண்டு செல்வோம். அங்கு நிறுவப்பட்டுள்ள இயந்திரங்கள் பெறுமதியானது, அவற்றை வீணாக்க முடியாது. இவ்வாறான திட்டங்களை நாம் இடையில் நிறுத்தவும் முடியாது. இது பொருளாதாரத்திற்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த அரசில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் நாம் முன்கொண்டு செல்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 16 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களை நாட்டிற்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயன்ற 3 வெளிநாட்டு பயணிகள் விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பயணிகள் அனைவரும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எனவும் 42 வயதுடைய ஆண் மற்றும் 43, 22 வயதுடைய 2 பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்த இவர்கள் 12 கிலோகிராம் 160 கிராம் குஷ் மருந்தை தங்கள் ஆடை உள்ளிட்ட உடைமைகளுடன் மறைத்து நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் ஸ்கேனர்களால் சோதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக கார்பன் பேப்பர்களால் மூடப்பட்டு மறைத்து வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.